ஒரு ஹதீஸ் அப்புறம் ஒரு குரான் வசனம் இது சம்பந்தமான விளக்கம் வேணும். ஒரு குரான் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, தமக்கு தாமே அநீதி இழுத்தி கொண்டு என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வோட அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் அப்படின்னா எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் நீங்கள் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற அந்த ஒரு வசனம் இருக்குது. இன்னொரு ஹதீஸ் என்னென்னா, சில நேரங்களில் கேட்கப்படுற பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுது. அதில் ஒன்று என்ன, பிரயாணத்தில் கேட்கப்படுற பிரார்த்தனை. ஆனால் ஒரு ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரயாணி துவா கேட்குறாரு, ஆனால் அவரோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலை. என்ன காரணம்னா, அவரோட எல்லாமே ஹராமாக இருக்குது, அவரோட ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாமே ஹராமாக இருக்கிறதுனால அவரோட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படலன்னு. இப்போ இந்த குரான் வசனம் பார்க்கும்போது தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்ட அடியார்களேனா அதில் இந்த பாவம் செஞ்ச மனிதர், இந்த மாதிரி மனிதர்கள் இன்க்ளூடட் தானே. இது ரெண்டுத்தையும் இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? சகோதரி, முதலாவது ஒரு நல்ல கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குரான் வசனத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடும் பொழுது, தனக்கு தாமே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அதாவது பாவ மன்னிப்பை பத்தி அல்லாஹ் பேசுவான். நீங்க எந்த தவறு செஞ்சாலும் நீங்க ஏன்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்னும் அந்த வசனத்துல எந்த அளவுக்கு வரும்னா, அல்லாஹ்வை தவிர வேற யாருதான் பாவத்தை மன்னிக்க முடியும் என்ற அளவுக்கு நம்பி அல்லாஹ்ட்ட நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. நீங்க என்ன தவறுகள் செய்தாலும் நீங்க ஏன்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க என்று குர்ஆன் வசனம் வருகிறது. அதே இது நபிமொழிகள்ல பாத்தீங்கன்னா, பயணத்துல நாம துவா செஞ்சா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நெருக்கமான ஒரு நேரமாக அந்த துவா இருக்கும் அப்படின்னு ஒரு நபிமொழி இருக்குது. இன்னொரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஒரு செய்தி. ஒரு நபர் மிக நீண்ட தூரம் பயணம் செய்வார், பயணத்துல அல்லாஹ்ட்ட கையேந்துவாரு, ஆனா அல்லாஹ் அவருடைய துவாவை ஏத்துக்க மாட்டான். அதுக்குரிய காரணத்தை பத்தி அந்த செய்தியில சொல்லப்படும். அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமா இருந்துச்சு, அவர் குடித்த பானம் ஹராமா இருந்துச்சு, அவர் உடுத்திய ஆடை ஹராமா இருந்துச்சு, உதிய பில் ஹராம், எல்லாமே ஹராமான காரியத்திலேயே மூழ்கிவிட்டு திரும்ப இவர் பயணத்துல இறைவா எனக்கு அதை செய்ய இதை செய்ய அல்லாஹ்ட்ட கையேந்தினா அல்லாஹ் எப்படி அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. அப்ப அதை வச்சுதான் சகோதரி கேட்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை படிக்கும் பொழுது இறைவன் என்ன தப்பு பண்ணாலும் ஏன்ட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த நபிமொழியை பார்க்கும் பொழுது ஹராமான காரியத்திலேயே தன்னுடைய உணவு, தன்னுடைய உடை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய வசதிகளை ஒருவன் பயன்படுத்தி பயணத்துல துவா செஞ்சாலும் அந்த துவாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் என்று இருக்குது. அப்ப ரெண்டையும் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? குர்ஆன் வசனம் அதுவும் சரியான கருத்து தான், நபிமொழி இதுவும் ஆதாரபூர்வமான செய்தி தான். அப்ப இந்த இரண்டையுமே இணைத்து வழங்குறதா இருந்தா இது ஒண்ணுக்கொண்ணு கொஞ்சம் முரண்படுற மாதிரி தெரியுது. அப்ப இதை எப்படி இணைத்து வழங்கிக் கொள்வது? இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய சாராம்சம். முதலாவது அந்த குர்ஆன் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த வசனத்துல அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி சொல்லுகிறானோ அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை இழந்து விடாதீர்கள். என்னுடைய அருள் என்பது விசாலமானது. இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நான் எப்படி அல்லாஹ்வை நெருங்க முடியும்? நான் என்ன கொஞ்சம் நெஞ்ச தப்பா பண்ணிருக்கிறேன், இந்த தப்போடு அல்லாஹ்வை நெருங்க முடியாது என்று என்னுடைய அருளை நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்தாலும் நீங்க ஏன்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ்வை தவிர அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவன் வேற யார் இருக்கிறார் என்ற அளவுக்கு நம்பி நீங்க மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லக்கூடிய இறைவன் தான் அந்த வசனத்தினுடைய கடைசியாக இன்னொரு மிக முக்கியமான தகவலையும் சொல்லுகிறான். என்ன தகவலை சொல்றான்? இப்படி ஒரு ஆள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னு வைங்க, உண்மையான அந்த பாவ மன்னிப்புங்கிறது என்ன? தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கிறது, இது உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் கிடையாது. உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் என்பது, ஒரு தவறு நாம பண்ணிட்டோமா உளமாற அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். உளமாற அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறதுனா என்ன? இறைவா இந்த தப்பை நீ மட்டும்தான் மன்னிக்க முடியும், உன்னை தவிர பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் வேற யாருக்குமே இல்லை என்ற அளவுக்கு நம்பிக்கும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கடுத்து என்ன செய்யணுமா? வலம் யுஸிர்ரு, அந்த வசனத்தினுடைய கடைசி அல்லாஹ் சொல்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஃஅலூன். அந்த நல்லவங்க தப்பு செஞ்சவன மன்னிப்பு கேட்டாங்கல்ல, மன்னிப்பு கேட்ட பிறகு எப்படி இருப்பாங்களாம்? வலம் யுஸிர்ரு,
அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தப்புல நீடித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். அலாமா யஃஅலுன், இதுக்கு முன்னாடி என்ன தவறுகளை செய்தார்களோ அந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நீடிக்க மாட்டார்கள். தெரியாம ஒரு தப்புல போய் விழுந்துட்டானா, அந்த தப்புக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டானா, இப்படி மன்னிப்பு கேட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் அந்த தப்பை செய்ய மாட்டான். இப்ப வட்டி வாங்குறது மார்க்கத்துல கூடாதுதான். ஏதோ ஒரு நேரத்துல வட்டியில போய் விழுந்துட்டான், திரும்ப வட்டியில போய் விழுந்த உடனே அந்த வட்டியிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அவன் என்னென்ன விஷயத்தை செய்யணுமோ அனைத்தையும் செஞ்சு வட்டியிலிருந்து மீண்டும் வந்து விட்டான், அல்லாஹ்ட்டையும் மன்னிப்பு கேட்டு விட்டான். இப்படி கேட்ட பிறகு மீண்டும் என்ன செய்யக்கூடாது, அந்த குற்றத்தை நோக்கி பயணிக்க கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் வேற ஒரு தப்பு பண்றான்னு வைங்க, அந்த தப்பு மனிதன் அடிப்படையில் தவறு செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறான் என்றால் உண்மையான பாவ மன்னிப்பினுடைய இலக்கணம் அவன் பாவ மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த தவறிலிருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த தப்புல போய் விழக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய கடைசியை சொல்றானே. அப்ப இதை நீங்க இணைச்சு பாருங்க. அங்க அந்த வட்டி வாங்கின ஒரு ஆளு, ஹராமான காரியத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட ஒரு ஆளு, சஹீஹ் முஸ்லிமில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மிக நீண்ட தூரம் போறாரு, பயணத்தை ரொம்ப கடுமையான சிரமத்தை அனுபவிக்கிறாரு. இப்படி ரொம்ப சிரமத்தை அனுபவித்து விட்டு அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு, இறைவா எனக்கு நீ உதவி செய்யி என்று அல்லாஹ்ட்ட கையேந்தும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மஷ்ரபு ஹராம், மல்பசு ஹராம், மத்அமுஹு ஹராம். அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமா இருக்குது, அவன் உடுத்திய ஆடை ஹராமா இருக்குது, அவன் குடித்த பானம் ஹராமா இருக்குது, உதிய பில் ஹராம், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஹராமிலேயே மூழ்கி கிடக்கிறது. அந்த தப்புல இருந்து மீண்டு வந்தவனை பத்தி அங்க சொல்லல, மீண்டும் மீண்டும் அந்த தப்புலையே அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், நீடித்து கொண்டே இருக்கிறான். இந்த அடியான் தான் அல்லாஹ்ட்ட கையேந்துறான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, இவனுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அவனுக்கு உதவி செய்வான், அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி ஏத்துக்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நபிமொழியே தப்பு செஞ்சுட்டு உடனே மன்னிப்பு கேட்கறத பத்தி சொல்லப்படல. அந்த தவறிலேயே அவன் நீடித்து கொண்டே இருக்கிறான். தவறுல நீடித்து கொண்டே இருந்துட்டு பயணத்துல போகும்போது அல்லாஹ்ட்ட கையேந்துறான். இந்த தீமையான பாவமான அத்துணை காரியத்தை செய்துவிட்டு அவன் அல்லாஹ்விட்ட கையேந்துகிறான். இதை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப அந்த குர்ஆன் வசனம் அதுவும் தெளிவாகத்தான் இருக்கிறது. ஒருவன் என்ன தப்பு செய்தாலும் அவன் உளமாற அல்லாஹ்ட்ட கையேந்தினால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க போதுமானவன். அல்லாது எவ்வளவு பெரிய ஒரு தவறா இருக்கட்டும், இன்னைக்கு மனிதனுடைய பார்வையில இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டானே என்று சொல்றதாவே இருக்கட்டும், உளமாற அவன் மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த தப்புல நீடிக்காமல் அவன் அந்த தப்பிலிருந்து விலகிவிட்டால் அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்க போதுமானவன். ஒருவன் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த தவறுகள் செய்வானேயானால் இவன் உளமாற தன்னுடைய அந்த பாவ மன்னிப்பை அமைத்துக் கொள்ளவில்லை. பாவ மன்னிப்புக்கான என்ன இலக்கணத்தை அல்லாஹ் சொன்னானோ அந்த இலக்கணத்தை அவன் பின்பற்றல. அப்ப அந்த தவறிலேயே அவன் நீடித்திருக்கின்ற காரணத்தினால் தான் அவன் பயணத்துல போகும் பொழுது அவனுடைய துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். அப்ப அந்த ரெண்டு செய்திகளும் இணைத்து விளங்கும் பொழுது குர்ஆன் வசனத்துல சொல்லப்பட்ட கருத்திற்கு மாற்றமாகத்தான் அந்த நபர் நடந்து கொள்கிறார். அந்த குர்ஆன் வசனத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கு உடன்பட்டு அவர் நடந்திருந்தா எப்படி இருக்கணும், இதுக்கு முன்னாடி தப்பெல்லாம் மன்னிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அந்த தவறிலிருந்து திருந்தி விட்டார் என்று அந்த செய்தி சொல்ற மாதிரி இருக்கணும். ஆனா சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள செய்தி அப்படி இல்லாம மீண்டும் மீண்டும் அந்த தப்புலையே நிலைத்திருந்தும் இன்னொரு பக்கம் அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு, வேற ஒரு உதவியை தேடுறாரு என்றுதான் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.